குமரா, குமரா, வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க வீரேன. என்ன விஷயம்? என் தம்பி தங்கவேலு நேத்து தனியா வேலை செஞ்சுட்டு இருந்த ராமாய் கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணா. தச்சையெல்லாம் நான் அந்த பக்கம் போனேன். என்ன பார்த்து பையன் பயந்து ஓடி போயிட்டா. அவனை கொண்டு கணிச்சு வைங்க, இல்லன்னா தப்பான வழியில போய் கெட்டு போயிடுவான். காலகாலத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி போடுங்க. அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவனுக்கு கோயிலூர்ல பொண்ணு பார்த்திருக்கேன். அடுத்த மாசம் கல்யாணம். இந்த கல்யாணம் நடக்கிறது நடக்காததும் உன் கையில தான் இருக்கு. என் கையில இருக்கா? எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? புல்லுக்கட்டுக்காரி பஞ்சாயத்துல பிராது கொடுத்திருக்கிறா. சம்பவத்தை நீ பார்த்ததாகவும் சொல்லியிருக்கிறா. நாளைக்கு பஞ்சாயத்துல கேட்டா நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடு. அதே எப்படி? பஞ்சாயத்துல என்ன கூப்பிட்டு கேட்டா நான் உண்மையைத்தான் சொல்லுவேன். அதுக்கு அதானே நியாயம். புல்லுக்கட்டுக்காரி கீழ்ஜாதிக்காரி. அவகிட்ட என் தம்பி இப்படி நடந்துகிட்டதா தெரிஞ்சா என் குடும்ப மானமே போயிடும். அதோட கல்யாணமும் நின்னு போயிடும். அதே அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். இப்போ யோசிச்சு என்ன லாபம்? குமரா, நான் உங்ககிட்ட யோஜனை கேட்க வரல. நாளைக்கு பஞ்சாயத்துல கேட்டா உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லணும். இல்ல என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். நாளைக்கு பஞ்சாயத்துல பாப்போம். பார்த்து சொல்லு. வீரையன் தம்பி தங்கவேலு ராமாயி கிட்ட முறதவரை நடக்க முயற்சி பண்ணத குமரன் கண்ணால பாத்துருக்கிறாரு. ஆனா தங்கவேலு அப்படி நடக்கவே இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கிறாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குமரன் எப்படிப்பட்டவர்னு. ஆமாமா, எவ்வளவு நேர்மையானவர்னு. ஆகையினால அவர் சாட்சியத்தை ஏத்துக்கிட்டு தங்கவேலு ராமாயி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். 25 ரூபாய் அபராதம் கட்டணும்னு இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு செஞ்சிருக்கு. மன்னிப்பு கேடப்பா. என்ன மன்னிச்சு. நான் கவனிச்சுக்கிறேன். வர்றார் வர்ற ஹரிச்சந்திர மகாராஜா போய பேச மாட்டார். என்னடா மறைக்கிற? நீ மட்டும் யோகியனா? எங்க ஊழல் இல்ல. தங்கவேலு, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னடா பெரிய மரியாதை? எங்க மரியாதையை கெடுத்த மாதிரி உன் மரியாதையை கெடுத்து மானத்தை வாங்கல. என் பேர் வேலையா இல்ல. அது சரிதானே. நான் எப்போது மானம் கெட்டத்தனமா நடந்துகிட்டா அப்போ சந்திச்சிருக்க வைங்க. இப்போ வழி விடுங்க. இப்ப மட்டும் என்ன ஒழுங்க? உன் மாமங்கார 2 பொண்ணை பத்து வச்சிருக்கிறானே, அவங்களோட நீ விளையாடலாம். யாரும் இல்லாத சமயத்துல நீ தன்னந்தனியா வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஒருத்தி மாத்தி ஒருத்தி உன் வீட்டுக்கு வர்றாளே, எதுக்கு? இவனை குஷிப்படுத்தடா. ஐட்டா, ஐட்டா. வாடியாத்தா வா. என்ன திங்குற? பொட்டுக்கடல இந்தா. வேண்டாம், நீ தின்னு. ஆமா, வீரையோட சண்டைக்கு போனியாமே? நானா போனேன்? அவனா வந்தா 4 போடு போட்டேன். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ சாதுவாச்சே, எப்படி சண்டை போட்ட? சாதுவா இருந்தா கொலை நடத்துமா? எனக்கு எப்பவுமே சண்டை ஒம்பல பிடிக்காது. ஆனா எவனாவது வேணும்னே ஒம்பு பண்ண வந்தானா துரத்தி துரத்தி அடிப்பேன். அது சரி, இந்த சண்டை எல்லாம் எப்படி கத்துக்கிட்ட? கத்துக்கிட்டா சண்டை போடணுமா? இந்த உடம்பு பத்தி உனக்கு தெரியாது. வளைச்சு வளைச்சு வரமேறின உடம்பு, கருவேலம் கட்டை மாதிரி. எங்க ஐட்டா சண்டையில ஜெயிச்சிட்டாருன்னு இப்பவே ஊர் பூரா போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் பெரியய்யா வீட்டுக்கு போயிட்டு வரேன். இனிமே வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வர சொன்னேன்ல. அம்மா, நான் என்ன சம்பளத்துக்கு அங்க வேலைக்கு போறேன்? நான் ஒரு நாள் அங்க போலனா கூட பெரியய்யா சரியா சாப்பிட மாட்டாரு. பொன்னி, அப்பாவுக்கு நீ வேலைக்கு போறது பிடிக்கல. உனக்கு 7 வயசா இருக்கும்போது கூட மாட ஒத்தாசையா இருக்கட்டும்னு பெரியய்யாவே இங்க வந்து கூப்பிட்டாரு. அதனால அனுப்பணும். உனக்கும் காலாகாலத்துல கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது தினம் ஒரு தடவை அங்க போயிட்டு வரேம்மா. சொந்த பேத்தி மாதிரி வளர்க்கறாரு. அவரை பார்க்கலன்னா எனக்கும் கஷ்டமா இருக்கும். சரி சரி. பொன்னிக்குட்டி, என் குட்டி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்ன? இனிமே என்ன குட்டின்னு கூப்பிட்டா நான் இங்க வரமாட்டேன். நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா?
எனக்கு நீ எப்பவும் சின்ன குட்டி தான், என் செல்ல குட்டி. சரி, இந்த வீட்டு மருமக எழுந்துச்சிட்டாளா? இன்னும் இல்ல. சி, மூதேவி, 10 மணி வரைக்கும் தூக்கம். என் மக வயித்துல பிறந்த பேத்தியாச்சேன்னு மகனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன். என் நிம்மதியே போச்சு. எல்லாம் தலை விதி. அப்பனே முருகா. பலகாரம் சாப்பிடல? வேண்டாம் பொண்ணு, பசிக்கல, எடுத்துட்டு போ. இத பாருங்க, பெரியய்யாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த நிலைமையில நீங்களும் பொண்டாட்டியும் எலியும் புனையமா இருந்தா இப்படி? பெரியய்யாவும் உங்களை நினைச்சே கவலைப்படுறாரு. அதுக்கு நான் என்ன செய்ய? நீயே சொல்லு பண்ணி. அவ அழகா நட்டி கூட பரவாயில்ல. ஒரு சுறுசுறுப்பு வேண்டாம், ஒரு அன்பு வேண்டாம். தரித்திரம். 10 மணிக்கு எந்திரிக்கிறது, திங்கிறது, தூங்குறது, பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அதுக்காக பட்டினி கிடந்தா சரியா போயிடுமா? நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பொன்னி, பொன்னி. சின்னம்மா, எல்லாரும் பலகாரம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாச்சு. சின்னம்மா, நாளையில இருந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருச்சு வந்தீங்கன்னா நல்லது. பெரியய்யா ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன செய்ய சொல்ற பொன்னி? நீயே சொல்லு. ஒரு பொண்ணுக்கு புருஷன் தங்கிட்ட பிரியமா இல்லைன்னா நிம்மதியா இருக்க முடியுமா? ராத்திரி பூரா தூக்கம் வர மாட்டேங்குது, காலையில ரொம்ப நேரம் தூங்கிடுறேன். என்ன பிடிக்கலனா கல்யாணத்துக்கு முன்னாலே வேண்டாம் சொல்ல வேண்டியதானே? என்ன கட்டிட்டு ஏன் இப்படி உயிரை எடுக்கணும்? வீட்டு வேலை பூரா அப்படி அப்படியே கிடக்குது. நீ பாட்டுக்கு உட்கார்ந்து புஸ்தகம் படிச்சிட்டு இருக்கியே. வாடி, இழுத்து போட்டு 2 வேலை செய். என்ன செய்யணும்? துணிமணிகளை துவைச்சு போடு, இல்ல வந்து சாணியை தட்டு. சீ, இந்த சாணி தட்டுறது, மாட்டை குளிப்பாட்டுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. வேற வேலை என்ன இருக்கு? பாதி நேரம் சொகுசா ஐயா வீட்டுக்கு போயிடுற, மீதி நேரம் புஸ்தகம் படிச்சிட்டு இருக்க. ஏண்டி, தெரியாம தான் கேக்குறேன். நீ மட்டும் என்ன ஓவியமா பிறந்தியா? நான் மட்டும் வாந்தி எடுக்கும்போது வதக்குன்னு விழுந்தனா? எனக்கு என்ன தெரியும்? அம்மாவை போய் கேளு. என்னடி, என்ன அந்த சண்டை 2 பேருக்கும்? இத பாருங்கம்மா, எந்த வேலை கேட்டாலும் ஒண்ணு இவளுக்கு தெரியலங்கிறா, இல்ல பிடிக்கலங்கிறா. நான் ஒரு ஆளா எவ்வளவு வேலை செய்யறது? உன்னால முடிஞ்சது செய்ய, மீறியே நான் செய்யறேன். இவளை மட்டும் கண்டிக்க மாட்டியே? அடியே, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ புருஷன் வீட்டுக்கு போய் அவஸ்தைப்பட போற. சரிதான், போடி. உனக்கு இஷ்டம் இருந்தா செய், இல்லன்னா சும்மா இரு. ஏன் அழட்டிக்கிற? ரொம்பதான் செல்லம் கொஞ்சாதாத்தா. நீயும் பொம்பளைங்கிறத ஞாபகம் வச்சுக்க. என்ன பொண்ணு காலங்காத்தால ஜல் ஜல்லுன்னு? என்ன இது? பலகாரம் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷம் என்ன, அம்மாக்கு மருமக நினைப்பு வந்துருச்சுடா, அதுவே விசேஷம் தான். அத்தைக்கு மேல பிரியந்தா, அத்தை பொண்ணுக்கு. சரி சரி, ஆறு போறதுக்கு முன்னால இதை சாப்பிடுங்க. உன் கையில கொண்டு வந்து கொடுத்துருக்க, சாப்பிடாம இருப்பேனா? குளிச்சுட்டு சாப்பிடுறேன், திண்ணையில வச்சுட்டு போ. கொஞ்சம் குண்டாயிட்டா நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவ திண்ணையில வச்சுட்டு போயிருக்காளே. காக்கா கிக்கா ஏதாவது கொத்தி இருந்தா? ஐதா, ஐதா, குளிக்கிறியா? குளி குளி. இதுக்கு மேலையா திங்க போறாரு? என்னது இது? வெள்ளை பணியாரம், இது கருப்பட்டி பணியாரம். அது தெரியுது, எனக்கு கொடுத்து விடுறது நீ திங்கிற? காலையில இருந்து மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிடலாம் உட்காந்தா, எனக்குன்னு 2 பணியாரம் வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டா, அம்மா மருமகனுக்கு ஆசையா அள்ளி கொடுத்து அமிச்சுட்டாங்களாம்.
நீ நிச்சயமா இவ்வளவு திங்க போறதில்ல. அதனாலதான் உனக்கு வேண்டியது மட்டும் வச்சுட்டு மீதியை நான் திங்குறேன். எனக்கு இவ்வளவு போதும்னு உனக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். உனக்கு எந்தெந்த நேரத்துல எது பிடிக்கும், எவ்வளவு சாப்பிடுவேன்னு எல்லாமே தெரியும். வேற என்ன தெரியும்? அது அந்தந்த நேரத்துல சொல்றேன். சட்னி கிட்ட ஒண்ணும் இல்லையா? எல்லாத்தையும் தின்னு போட்டாளா? ஐத்தா ஐத்தா, நான் இங்க வந்து தின்னேன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத. போறவளே போறவளே பொண்ணு ரங்கம், என்ன புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கம். ரங்கம் போறவள போறவள போறவள. யார் நீங்க? என்ன ஐத்தா, என்னைய அடையாளம் தெரியலையா? பொண்ணு நீயா? நான் யாரா இது பட்டு புடவையோட மாத்தோப்புக்குள்ள தனியா போறதுன்னு பார்த்து அசந்துட்டேன். இப்ப எப்படி இருக்க தெரியுமா? அம்மன் கோயில் அலங்காரம் பண்ண வச்ச சிலை மாதிரி இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? பெரியய்யாவுக்கு 60வது பிறந்த நாள். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு பட்டு புடவை. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் வரேன். என்னடா மாமா வணக்கம். அடடே வாங்க மாப்பிள. அடியே யார் வந்திருக்கா பாரு. உட்காருங்க மாப்பிள. உட்காந்துட்டேன். வாங்க தம்பி, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப இழுச்சு போயிட்டீங்க? அட என்ன மாப்பிள நீங்க, அவ என்னைக்கு குண்டா இருந்தா? 2 தடவை உண்டா இருக்கும்போது குண்டா இருந்தா, அவ்வளவுதான். சும்மா இருங்க. இருங்க தம்பி, காபி கொண்டு வர. காப்பியா? வெயிலுக்கு ஜில்லுன்னு மோர் கொண்டு வா, எனக்கு சேர்த்து. அப்புறம் மாப்பிள ஒண்ணு இல்ல மாமா, இந்த சிறைகதை ஒருத்த எங்கடா அது? ஒரு புலிகளை கொண்டு வந்து கொடுத்தா, இதை வச்சு ஒரு சங்கிலி பண்ணி போட்டுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. ஒரு 5 பவுன்ல பண்ணா போதும் இல்ல? இந்தாங்க மாமா, இது 2000 ரூபாய் இருக்கு, மிச்சம் அப்புறம் தரேன். இன்னும் 1 வாரத்துல செஞ்சு தர சொல்றேன். வரேன் மாமா. வரேன். புத்திசாலியான மாப்பிள, பொறுப்பா பணம் காசு சேர்த்துட்டு வராரு. பொன்னியை அவர் கூட சேர்த்து வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சது. உழைக்கிறதெல்லாம் சாப்பிடுறதுக்கு தான். வா, நேரமாச்சு போலாம். சாப்பிடுறதுக்காக உழைக்கிறது இல்லையா? கழுதைக்கான வயசாச்சு, இன்னும் சோதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணை காணும். ஐயோ, என்னது சோதை காணும்? தூக்குச்சட்டியை விட்டுட்டு சோதை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. முருகா, இன்னைக்கு பட்னிதான். என்ன என்ன என்னைத்தா, உன் சமையல் எப்படி இருக்குன்னு பாக்க நான் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. பெரும் சோறும் வெங்காயமும். தினம் இது சாப்பிட்டா நாக்கு சட்டை போயிடும். நீ பொட்ட புள்ள, உனக்கு என்ன தெரியும் ரசனைய பத்தி? இந்த வெயிலுக்கு வெங்காயமும் தயிர் சாதமும் எப்படி இருக்கும் தெரியுமா? இருந்ததே, நான் தான் சாப்பிட்டு பார்த்தேனே. இந்த நெய்மீன் குழம்பும் சாதம். நெய்மீனா? நாளையில இருந்து நானே உனக்கு கொண்டு வந்து தரேன். உனக்கு ஏன் இந்த தலையெழுத்து? காலாகாலத்துல ஒருத்தைய கட்டிக்கிட்டீன்னா அவ சுட சுட சமைச்சு கொண்டு வந்து தரும்ல. ஆமா, நான் வேண்டாம் வேண்டாம்னு ஓடிட்டே இருக்கேன்.
உனக்கு தெரியுது, உங்க அப்பா அம்மாக்கு தெரியலையே. அவங்களுக்கு தான் வயசாச்சு, தேவையானவங்க தானே சொல்லணும். ஐயோ, இந்த பாரு, நிறைய முள் இருக்க. இதோ இப்படி சாப்பிடணும். முருகா, ஏண்டி காமாட்சி, எதுக்குடி நீயா சிரிக்கிற? ஒண்ணு இல்ல அது சிரிச்சா பைத்தியம் சொல்லுவாங்க. போங்கடி. இந்த குடு குடு காத்து, குருவிகளோட சத்தம், இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்னமோ தோணுதலே. என்னடி? ஏ காமாட்சி, உனக்கு வந்திருக்கிற வியாதி ரொம்ப பொல்லாதது. அது குணமாறதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருக்கு. என்னடி அது? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடணும்.